Hi, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Lumion 12.5 யூஸ் பண்ணுறதுக்கு 50K பட்ஜெட்டில் எப்படி ஒரு எக்ஸலண்ட்டான பிசி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில். இந்த பிசி பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ், அப்புறம் ஏன் பர்டிகுலராக அந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் Lumion 12.5 யூஸ் பண்ணி மாடல் பண்ணும்போதும் சரி, ரெண்டர் பண்ணும்போதும் சரி, உங்கள் பிசியில் Lumion மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட் அப்படின்னா அது கிராஃபிக் கார்டு மட்டும்தான். ஸோ நீங்கள் பர்டிகுலராக Lumionக்காக ஒரு பிசி பில்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த 50K பட்ஜெட்டில் ஒரு எக்ஸலண்ட்டான பிசி பில்டில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு அப்படின்னா RTX 3050 8GB. இந்த RTX 3050 8GB கார்டை வச்சு Lumion 12.5ல நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டர் எடுத்துக்கலாம். எல்லா குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் HD ரெசல்யூஷன்லையும் எடுத்துக்கலாம், 4K ரெசல்யூஷன்லையும் நீங்கள் அவுட்புட் ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இதை விட நல்ல கார்ட்ஸ் இருக்கே 3060 போகலாமா அப்படின்னா போகலாம். நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பேசக்கூடியது வந்து 50K பட்ஜெட்டில் எந்த பார்ட்ஸை கம்பைன் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் தாராளமாக 3050க்கு பதிலாக 3060 வச்சும் பில்ட் பண்ணி Lumion யூஸ் பண்ணலாம். 3050 3060 பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு 50K தான் இருக்குது. இதில் பெஸ்ட் பாசிபிள் பிசி ஃபார் Lumion அப்படின்னா 3050 வச்சு பில்ட் பண்ணுறதா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ப்ராசஸர் AMD RYZEN 5 5500. இது ஒரு 6 கோர் ப்ராசஸர். நீங்கள் Lumion 12.5 யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸர் ஓவராலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸே ப்ரொவைட் பண்ணும். அது போக நீங்கள் Lumion கூட நான் SketchUp யூஸ் பண்ணுவேன், 3ds Max யூஸ் பண்ணுவேன், இல்லை AutoCAD யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஓவராலாக ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். உங்களுக்கு பட்ஜெட்லேயும் இருக்கணும், எக்ஸலண்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த AMD RYZEN 5 5500 ஒரு சூப்பரான சாய்ஸ். மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாலாம் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்ட் நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அப்கிரேடை சப்போர்ட் பண்ணுமா, அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபீச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த மதர் போர்டில் இருக்கா, அது போக அந்த மதர் போர்டு பிராண்டோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக மதர் போர்டை சூஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது B450M DS WIFI. இந்த மதர் போர்டில் 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் RAM அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது போக M.2 ஸ்லாட்டும் இதில் இருக்கும், ஒரு M.2 ஸ்லாட். அது போக வேணுங்கிற அளவுக்கு USBஸும் நிறையவே இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த மதர் போர்டில் இன்பில்ட்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத்தும் வந்துடும். ஸோ ஓவராலாக எல்லா ஃபீச்சரும் இந்த மதர் போர்டில் இருக்கும், பட்ஜெட்லேயும் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு கிகாபைட்டோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மதர் போர்டு தான் நாங்கள் ஒரு பட்ஜெட் Lumion பில்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். RAM Crucial 3200 MHz 16GB DDR4. இந்த பட்ஜெட்டில் 2 8GB ஸ்டிக்காக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல் சைஸ் பொறுத்து ரேமோட கெப்பாசிட்டி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு 16GB ரேமே இனஃபாக இருக்கலாம், இல்லை 16GB ரேமுக்கு மேலே தேவைப்படலாம். மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பிசி வாங்கினதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கும் போது ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாகவே எனக்கு 32GB ஆஃப் ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 32GB ரேம் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு 32GB ஆஃப் ரேம் தேவையே படலை அப்படின்னா அந்த இடத்த உங்கள் ஃபண்ட்ஸ் வேஸ்ட்டாக போகும். ஸோ இனிஷியலாக 16GB ஆஃப் ரேம் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கும் போது ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மதர் போர்டை தான் நம்மளும் சூஸும் பண்ணியிருக்கோம். SSD Crucial P3 500GB NVMe. SSDயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் சாம்சங், Crucial, அப்புறம் WD. இந்த 3 பிராண்டோட பட்ஜெட் சின்ன சின்ன விஷயத்தில் மாறும். எனக்கு பட்ஜெட்லேயும் வேணும், எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அந்த SSDயோட ரிலையபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் Crucial தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த 3 பிராண்ட்ஸ் போக இன்னுமே நிறைய SSD பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் அந்த பிராண்ட்ஸோட ரிலையபிலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த எந்த பிராண்ட்ஸையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த 3 பிராண்டில் நீங்கள் எந்த பிராண்டாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த 50K பட்ஜெட் பிசியில் Crucial ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் மெஷ் 1F. நீங்கள் ஒரு கேஸை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா அந்த கேஸோட பில்டு குவாலிட்டி, அந்த கேஸோட ஏர் ஃப்ளோ, அப்புறம் அந்த கேஸோட பில்டு கம்ஃபர்ட். ஒரு கேஸோட பில்டு குவாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக நேரில் தான் ஃபீல் பண்ணவே முடியும், ஃபோட்டோஸில் வீடியோஸில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே முடியாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மெஷ் 1F ஓட பில்டு குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் யூஸ் பண்ணியிருக்கிற யூஎஸ்பி போர்ட்ஸ் அப்புறம் பட்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹை குவாலிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அது போக ஒரு கேஸில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்குங்கிறது எப்படி நோட்டீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அந்த ஃபேன்ஸோட ஏர் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். இந்த மெஷ் 1Fல வர ஃபேனோட ஏர் ஃப்ளோ ரொம்ப எக்ஸலண்டாகவே இருக்குது. இந்த கேஸோட பில்டு குவாலிட்டி ஓவராலாக சூப்பராகவே இருக்கும். அது போக இந்த கேஸோட பில்டு கம்ஃபர்ட், இந்த கேஸில் உங்களால் சூப்பராகவே கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி அசம்பிள் பண்ண முடியும். அது போக நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபீலும் இருக்கும். இந்த கேஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறதும் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஓவராலாக பட்ஜெட்டில் ஒரு எக்ஸலண்டான கேஸ் வேணும் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு எக்ஸலண்டான சாய்ஸ். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 550 வாட்ஸ் 80+ பிரான்ஸ். இந்த பில்டை பொறுத்த வரைக்கும் 550 வாட்ஸே தாராளமானது. அது போக நீங்கள் பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பவர் சப்ளையோட பிராண்ட். பவர் சப்ளையோட பிராண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த பவர் சப்ளை பிராண்டோட ரிலையபிலிட்டி அப்புறம் அதோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் பவர் சப்ளை பிராண்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கூலர் மாஸ்டரோட ரிலையபிலிட்டி ரொம்பவே அதிகம். SSD மாதிரியே நிறைய பவர் சப்ளை பிராண்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிராண்டோட ரிலையபிலிட்டி கண்டிப்பாக மாறும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கூலர் மாஸ்டரோட ரிலையபிலிட்டி தான் ரொம்பவே அதிகம். ஸோ நாங்கள் ரெகுலராக கூலர் மாஸ்டர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ரொம்ப முக்கியமாக கூலர் மாஸ்டரோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் டீம் ரொம்ப எக்ஸலண்டாகவே சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் ஒரு பிசி பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிசி பில்டோட காஸ்ட் 50,500. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் GST தான், எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடையாது. இந்த பிசி Lumion 12.5க்கு ரொம்பவே எக்ஸலண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அது போக இது ஒரு பட்ஜெட் பிசி அப்படிங்கிறனால இதோட ஃபீச்சர்ஸோ இதோட அப்கிரேடபிலிட்டியோ அதில் எந்த விதத்துலையும் இந்த பிசி கம்மியானது கிடையாது. இந்த பிசியில் கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இதில் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லூமியானில் இது எக்ஸலண்ட்டாகவே பெர்ஃபார்மும் பண்ணும். எங்கிட்ட ஒரு மினிமமாக தான் பட்ஜெட் இருக்குது. பட் Lumion 12.5 யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இந்த பிசி நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் Lumion 12.5ல இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் யூஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோ அப்புறம் வீடியோ ரெண்டர் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிசி பில்டு பண்ணி அந்த பிசியை ப்ராப்பராக செக் பண்ணி அந்த பிசி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசியை டோர் டெலிவரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேஃப் டோர் டெலிவரி. எங்களுக்கு ரெகுலராக இந்த பட்ஜெட்குள்ளே இந்த யூசேஜுக்கு பில் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணி பில் பண்ணலாம் அப்படிங்கிற ரெகுலராக சீரீஸாக வீடியோஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.